Hi friends, நான் Ranjan பேசுறேன். இந்த கொரோனா வைரஸ் பேண்டமிக்னால நம்ம எல்லாரும் வெளிய போறப்ப மாஸ்க் வேர் பண்ணிட்டு தான் போறோம். மாஸ்க் எதுக்கு வேர் பண்றோம்னா நம்ம ப்ரொடெக்ஷன் அண்ட் ஆல்சோ பப்ளிக் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு மாஸ்க் வேர் பண்ணிட்டு போறோம். பட் பப்ளிக் நம்ம எல்லாரும் வந்து என்ன மாஸ்க் யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் கிளாத் மாஸ்க் தான். ஏன்னா மாஸ்க் வந்து ரொம்ப டிமாண்ட்னால நம்ம சர்ஜிக்கல் மாஸ்கோ இல்லனா வந்து N95 மாஸ்கோ கிடைக்கிறது இல்ல. சோ கிளாத் மாஸ்க் நம்ம யூஸ் பண்றோம். நிறைய பேர் யூஸ் பண்றோம் கரெக்ட். ஆனா அந்த மாஸ்க் வந்து அகைன் ரீயூஸ் பண்றப்ப ப்ராப்பரா நம்ம ரீயூஸ் பண்றோமா? ப்ராப்பரா அந்த மாஸ்க் வந்து டிஸ்இன்ஃபெக்டட் பண்றோமான்னு யாருக்கும் தெரியறது இல்ல. சோ இந்த வீடியோல வந்து மாஸ்க் எப்படி நம்ம ரீயூஸ் பண்றது, எப்படி நம்ம டிஸ்இன்ஃபெக்டட் பண்ணி ரீயூஸ் பண்றதுன்னு இந்த வீடியோல நான் சொல்றேன். சோ ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹெல்த் எஜுகேஷன் அவேர்னஸ் பத்தி இந்த சேனல்ல பார்க்கலாம். ஸோ மாஸ்க்லேயே வந்து நிறைய வகையான மாஸ்க் இருக்கு. நம்ம எல்லாம் பப்ளிக் யூஸ் பண்றது இந்த நார்மல் கிளாத் மாஸ்க் தான். ஸோ இந்த கிளாத் மாஸ்க் வந்து நம்ம எப்படி டிஸ்இன்ஃபெக்ட் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம துணி துவைக்கிற மாதிரி ஒரு டெட்டால் இல்லை ரின் போட்டு துவைச்சிட்டு நம்ம வெயில காய போட்டு அகைன் நம்ம ரீயூஸ் பண்றோம். பட் அது கரெக்ட்னு கேட்டால் அது கரெக்ட் கிடையாது. அது ப்ராப்பர் ப்ரொசீஜர் கிடையாது. ஸோ எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஒரு நார்மல் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஹாட் வாட்டர் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 75 டிகிரி செல்சியஸ் மேலே இருக்கணும். அதாவது 60லேருந்து 90 டிகிரி செல்சியஸ். இந்த ஹாட் வாட்டர் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணி கொதிக்க ஒரு பபிள்ஸ் வரும்ல, அது மாதிரி ஒரு ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் வந்து அந்த ஹாட் வாட்டர் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஒரு நம்ம மக் எடுத்துப்போம். அந்த மக்கில் வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹாட் வாட்டர் வந்து நம்ம போர் பண்ணுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 75 டிகிரி செல்சியஸ் உள்ள ஹாட் வாட்டர் என் கையில் இருக்குது. ஸோ ஹாட் வாட்டர் வந்து நான் வந்து இந்த மக்கில் போர் பண்ணுறேன். ஸோ இந்த ஹாட் வாட்டர் போர் பண்ணியாச்சு. இந்த ஹாட் வாட்டருக்குள்ள மக்கை வந்து நம்ம இந்த கிளாத் மாஸ்க் யூஸ் பண்ணுறோம்ல, இந்த கிளாத் மாஸ்க் வந்து இந்த மக்கில் வந்து நம்ம இமர்ஸ் பண்ணிடலாம். இந்த மாஸ்க் வந்து ஹாட் வாட்டர்ல போட்டாச்சு. இந்த ஹாட் வாட்டர் வந்து எவ்வளவு நிமிஷம் வைக்கணும் பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரத்துக்குள்ள இந்த ஹாட் வாட்டர் நம்ம அப்படியே வைக்கணும். இப்படி வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹாட் வாட்டர்ல அதாவது 72 டிகிரி செல்சியஸ் மேல இருக்கிற அந்த செல்சியஸ்ல வந்து கிருமி எல்லாம் செத்து போயிடும். அதாவது வந்து பாக்டீரியாவா இருக்கலாம், வைரஸா இருக்கலாம், என்னென்ன கிருமி எல்லாம் இந்த மாஸ்க்ல இருக்கோ அந்த கிருமி எல்லாமே செத்து போயிடும். ஸோ நம்ம என்னதான் வந்து டெட்டால் போட்டோ இல்ல ரின் போட்டு தேய்க்கிறத விட்டுட்டு நம்ம ஹாட் வாட்டர்ல வந்து இந்த மாஸ்க்கை வந்து இமர்ஸ் பண்றப்ப எல்லா கிருமி செத்து போயிடுது. ஸோ பெஸ்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா ஹாட் வாட்டர் தான். இந்த ஹாட் வாட்டர்ல போறதுனால அந்த மாஸ்க் எதுவுமே ஆகாது. ஏன்னா நம்ம யூஸ் பண்றது எல்லாமே ஃபேப்ரிக் காட்டன் துணி தான். ஸோ இந்த காட்டன் துணி வந்து இப்படி ஒரு டிகிரி செல்சியஸ்ல வந்து நம்ம ஹாட் வாட்டர்ல போடுறப்ப இந்த மாஸ்க் எதுவுமே ஆகாது. இந்த மாஸ்க் வந்து ஹாஃப் அன் ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வெயில காய வைக்கிறீங்களோ வெளியே காய வைக்கிறீங்களோ அப்படி காய வச்சிடலாம். அண்ட் another important thing என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காய வச்சுட்டு நம்ம எல்லாருமே வந்து அப்படியே இந்த மாஸ்க்கை வந்து நம்ம வந்து போடுவோம். அது ரொம்ப ரொம்ப தவறு. இந்த மாஸ்க் காய வச்சுட்டு அதே மாஸ்க் வந்து நீங்கள் அகைன் வேர் பண்ணாதீங்க. ஸோ மாஸ்க் வந்து நீங்கள் கையில் வந்து அட்லீஸ்ட் 3லேருந்து 5 மாஸ்க் வந்து நீங்கள் கையில் வச்சுக்கணும். ஈவன் கிளாத் மாஸ்க். ஸோ இப்படி நீங்கள் வைக்கிறப்ப ஒரு நாளைக்கு ஒரு மாஸ்க் நீங்கள் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கணும். இப்போ நேற்று ஒரு மாஸ்க் போடுறீங்கன்னா அந்த மாஸ்க்கை வந்து நைட் வாஷ் பண்ணிவிட்டு அதே மாஸ்க் வந்து அடுத்த நாள் போடாதீங்க. இப்போ என்ன தான் நம்ம டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணாலுமே வைரஸ் கிருமி செத்தாலுமே இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷனுக்காக என்ன பண்ணுறோம்னா அந்த மாஸ்க்கு வந்து ஒரு நார்மல் பேப்பர் பேக் இருக்குல்ல, அதாவது அந்த பேப்பர் பேக். ஸோ இந்த கிரே கலர் இருக்கும், இதான் பேப்பர் பேக் பண்ணுவாங்க. அந்த மாஸ்க் இப்போ இந்த மாஸ்க்கை வந்து தண்ணியில் போட்டு அதை காய வச்சுட்டு ட்ரை பண்ண மாஸ்க். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ட்ரை பண்ண மாஸ்க். இந்த மாஸ்க் என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் இந்த மாஸ்கோட இந்த பார்ட் எதுவும் தொடக்கூடாது, இந்த ஸ்ட்ராப் பார்ட் தான் தொடணும். இந்த பார்ட்டை வச்சு நீங்கள் வந்து இந்த மாஸ்க்கை வந்து உள்ளார வச்சிடணும். இந்த மாஸ்க் வந்து பேப்பர் பேக் உள்ளார வச்சுட்டு நார்மலாக நீங்கள் மடக்கி வச்சுட்டு இந்த மாஸ்க்கை வந்து ஒரு இடத்துல வந்து நீங்கள் வச்சிடணும். ஸோ வைக்கிறப்ப இந்த மாஸ்க் வந்து 3 days கழிச்சு 4 days கழிச்சு இந்த மாஸ்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் சொல்றேன்னா இப்போ வந்து பொதுவாக ஒரு வைரஸ் வந்து மாஸ்க்ல இருக்குன்னா அந்த மாஸ்க்ல வந்து வைரஸ் வந்து எத்தனை நாளைக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 72 hours-லேருந்து 92 hours வரைக்கும் தான் இருக்கும். ஸோ நம்ம என்னதான் அந்த மாஸ்க் வந்து நம்ம ஹாட் வாட்டர் போட்டு டிஸ்இன்ஃபெக்டட் பண்ணாலுமே ஃபார் ஃபர்தர் ப்ரொடெக்ஷன் வந்து நம்ம மாஸ்க் வந்து தனியாக இது மாதிரி வைக்கிறப்ப நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் கிடைக்குது. ஏன்னா வைரஸ் எல்லாமே இன்ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அதனால இந்த மாஸ்க் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே நீங்கள் ஒரு மாஸ்க் யூஸ் பண்ணுறீங்க, அன்னைக்கு நைட் இந்த மாஸ்க் தோச்சி இது மாதிரி பேக்ல வைக்கிறீங்கன்னா இந்த மாஸ்க் வந்து நீங்க Thursday யூஸ் பண்ணலாம். ஸோ Tuesday ஒரு மாஸ்க், Wednesday ஒரு மாஸ்க், இது மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு இந்த மாஸ்க் இந்த மாதிரி பேக்ல போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா ப்ரொடெக்ஷன் ரொம்பவே அதிகம். இந்த டெட்டால் இல்ல ரின்லாம் யூஸ் பண்றது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து அதை நம்ம யூஸ் பண்றப்ப அந்த கிளாத் வந்து அந்த ஸ்மெல் அந்த இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ நம்ம மாஸ்க் நம்ம வேர் பண்றப்ப நம்ம பிரீத் இழுக்கிறப்ப மேபி அந்த கெமிக்கல்ஸ் நம்ம வந்து உள்ள இன்ஹேல் பண்ணலாம். ஸோ அதனால நான் டெட்டால் ஆர் ரின் இதெல்லாம் நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு ஒரு 3 days கழிச்சு வெயிட் பண்ணிட்டு கிளாத் மாஸ்க் யூஸ் பண்ணுங்க. சோ फ्रेंड्स, மேலும் இதே மாதிரி ஹெல்த் எஜுகேஷன் அவேர்னஸ் வந்து நம்ம சேனல்ல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. இதே மாதிரி யூஸ் பண்ண சொல்லுங்க. So thank you for watching this video. Please do subscribe my channel. Thank you.